பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சிறந்த பக்தர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அனைவரையும் விட சிறந்த பக்தையாகவும் முதன்மையான பக்தையாகவும் ஸ்ரீ ராதா தேவியை இருக்கிறாங்க. கோபிகைகளுடைய பக்தியை பற்றி நிறைய பார்த்திருப்போம். இப்போ ராதா தேவியுடைய பக்தியை பற்றி பார்ப்போம். ஒரு தடவை பிருந்தாவனத்தில் இருக்கும் பொழுது கிருஷ்ணன் தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் அவஸ்தைப்படும்படி நடிக்கிறாங்க. அவரே சாக்ஷாத் பகவான். அவருக்கு எதற்காக அந்த மாதிரி ஆக போகுது? ஆனா அவங்க தெரிஞ்சே வேணும்னே உடம்பு சரியில்லாத போல அவங்க நடிக்கிறாங்க. இத பார்த்ததும் யசோதாவிற்கும் நந்தகோபருக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. எத்தனை வைத்தியர்கள் வந்தாலும் கிருஷ்ணனை குணப்படுத்தவே முடியல. அப்போ முனிவர்லாம் போயிட்டு இருக்காங்க. அத பார்த்ததும் நந்தகோபர் ஒரு முனிவரை அழைச்சிட்டு வந்து கிருஷ்ணனை காமிக்கிறாங்க. அந்த முனிவரும் கிருஷ்ணனை பார்க்கறாங்க. அப்பொழுதே முனிவருக்கு தெரிந்து போயிடுது, இவரு சாதாரண குழந்தை இல்ல, கண்டிப்பா ஏதோ ஒரு தெய்வ அம்சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. தன்னுடைய உடம்புக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம வேண்டும் என்றே இப்படி செய்யறாங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிய வருது. அதனால நந்தகோபர் கிட்ட அந்த முனிவர் சொல்றாங்க, கிருஷ்ணனுக்கு எந்த ஒரு மருந்தாலையும் குணப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் மேல தூய பக்தியும் தூய அன்பும் யாரு வச்சிருக்காங்களோ அவங்களுடைய பாதத்தை கழுவி அந்த புனித தண்ணீரை கிருஷ்ணனுடைய வாயில் ஊற்றினால் கிருஷ்ணனுக்கு எல்லாமே சரியாய் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஒருவேளை தூய பக்தர் யாராவது இது செய்யல அப்படின்னா இன்னும் மோசமாக போயிடும் நிலைமை கிருஷ்ணனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதும் நந்தகோபருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நம்ம பையன் கிருஷ்ணனோட பக்தர் யாராக இருக்க முடியும், இதை யாரு செய்வா அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாரும் முன்னாலேயும் அவங்க அறிவிக்கிறாங்க. கிருஷ்ணனுடைய நிலைமையை எடுத்து சொல்லிட்டு அதற்கான பரிகாரத்தையும் சொல்லிட்டு யாராவது சிறந்த பக்தராக இருந்தா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்த கேட்டதும் நிறைய பேரு தயங்குறாங்க. ஒருவேளை நம்மளுடைய பக்தி தூய்மையா இல்லைன்னா என்ன செய்யறது அப்படின்னு நடுங்குறாங்க சில பேரு நம்மளுடைய பாத தூசியை எப்படி நம்ம கிருஷ்ணனோட வாயில் ஊற்ற முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சில பேர் ஒருவேளை நம்ம செஞ்சு மறுபடியும் கிருஷ்ணனுக்கு நிலைமை மோசமா போயிடுச்சுன்னா கஷ்டமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு தயக்கம், அவங்களுடைய பக்தி மேலேயும் தயக்கம், அன்பு மேலேயும் தயக்கம், கிருஷ்ணன் மேலேயும் ஒரு பயம். என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த விஷயம் ராதாதேவிக்கு தெரிய வருது. ராதாதேவி ஒரு நிமிடம் கூட யோசிக்கல. அவங்க சீக்கிரமாக நந்தகோபர் வீட்டுக்கு வந்து ராதாதேவி தன்னுடைய பாதத்தை கழுவி அந்த பாத தூசி நீரை எடுத்து கிருஷ்ணனுடைய வாயில் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் அப்படியே குணமாகி எழுந்து உட்காந்துக்கிறாங்க. இதை பார்த்ததும் அங்க இருந்த எல்லாருக்கும் புரிய வருது, ராதாதேவி கிருஷ்ணன் மேல எவ்வளவு ஒரு பக்தியும் அன்பும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஏனால் பக்தியில கொஞ்சம் குறை இருந்தாலும் கிருஷ்ணனுடைய நிலைமை மோசமாக போயிடும்னு சொன்னாங்க. ஆனால் ராதாதேவி செஞ்சதும் கிருஷ்ணனுக்கு பரிபூர்ணமாக குணமாய் விட்டதே அப்படின்னு எல்லாரும் ராதாதேவிய போற்றுறாங்க. ராதா தேவியோட பக்தியை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சின்ன லீலைய ஸ்ரீ கிருஷ்ணர் செஞ்சாரு. அதனால ராதாதேவியை விட கிருஷ்ணர் மேல பக்தியும் அன்பும் யாராலையும் செலுத்தவே முடியாது. ராதாதேவி அதனாலதான் கிருஷ்ணனுக்கு முன்பே எப்பொழுதும் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்கள நம்ம ராதா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுறோம். நன்றி, வணக்கம்.